சரி, நான் காஞ்சிபுரம் மாவட்டம் சந்தையிலூர் கிராமம். நாங்கள் அண்ணாவுடைய ஸ்பீச் வேற லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, இளைஞர்கள் தற்கூரின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள இன்னும் கீழ்மட்டத்துக்கு தான் தள்ளுறாங்க. இளைஞர்களுக்கு ஒரு லைஃப் நெக்ஸ்ட் ஒரு பெரிய லெவலுக்கு லைஃப்ல முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படின்றது இல்ல. ஆனா இந்த அண்ணாவுடைய பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, இளைஞர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் நாளைய முதலமைச்சர் என்ற ஒரு இதுலயே போயிடுச்சு அவருடைய பேச்சு. ஏன்னா இளைஞர்கள் இப்ப இருக்கிற இளைஞர்கள் தற்கூரி பிள்ளைங்க கிடையாது. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே லைஃப்ல நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரணும், ஒரு முன்னேற்றம் அடையணும்ன்ட்டு தான் இப்ப இருக்க பிள்ளைங்க இருக்காங்களே. ஆனா அவங்கள தரக்குறைவா பேசி அவங்கள கீழ்மட்டத்துக்கு தான் தள்ளி விடுறாங்க. ஆனா அந்த மாதிரி லெவலுக்கு நடக்காது. நெக்ஸ்ட் லெவலு இவருடைய ஆட்சி அது மாதிரி இருக்காது. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு இளைஞருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். எல்லா குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் நல்ல ஒரு டெக்னீஷியனாகவும் இன்ஜினியராகவும் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் அந்த மாதிரி லெவலில் தான் போக போகுது. இளைஞர்களுடைய லைஃப் டோட்டலா நான் மாத்துவேன். ஓகேங்களா? அதே மாதிரி மெயினா நம்ம தமிழ்நாட்டில் மெயினா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது. ஆக்சுவலா 2 இடத்துல ஒரு பெரிய பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது பெண்களுக்கு ஒரு முழு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலைமையா இருக்கு. அதெல்லாம் மெயினா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். அது இல்ல. அதே மாதிரி நிறைய கொள்ளைகள் நிறைய விஷயம் நடக்குது தமிழ்நாட்டில். அதெல்லாம் எதிர்க்கணும். எதிர்த்து அதுல இருந்து பெண்களுக்கோ மற்றவங்களுக்கு பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் இல்ல சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு இளைஞர்களுக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய தான் நான் வரேன். மற்ற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. அவதூறா என் மேல தேவையில்லாத அவதூறுலாம் பேசுறாங்க. மக்களை வேற மாதிரி டைவர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய ஃபுல் டார்கெட்டுமே என்னுடைய லட்சியமே மக்களுக்கு நல்லது செய்ய தான் நான் வரேன். மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இப்போ நிறைய அதாவது இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் இன்னும் ஒரு மோட்டிவேஷன் வேற மாதிரி இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அந்த சம்பவம் ஏதோ ஒரு இதுவா நடந்துருச்சு. ஆனா அது வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது எனக்கு தேவையில்ல. நான் நெக்ஸ்ட் லெவலு வேற லெவல்ல நான் மாத்துவேன். இளைஞர்கள் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே பெஸ்டா நடக்கும். நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? மெயினா இளைஞர்கள் கையில தான் எல்லாமே இருக்கு. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இளைஞர்கள்லாம் மத்தவங்க யாரு என்ன பேசுறாங்க எது பண்றாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இளைஞர்களுடைய இதுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லது நடக்கும். டிவிகே தான் நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்ற மாதிரி நாங்களும் நம்ம ஆல் கேர்ள்ஸ் உடைய சப்போர்ட் எல்லாருமே சின்ன குழந்தைங்க பெரிய வரையும் விஜயாண்டாவை ரொம்ப லைக் பண்றோம்.